ஹலோ கோடர்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேக்கிங் ஏஐ நான் போன வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். நம்மளோட சேனலில் வந்து ஒரு ஹேக்கிங் ஏஐ க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேக்கிங் ஏஐ வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஃபஸ்ட் ஸ்டேஜுக்குரிய வீடியோ தான் இது. அதாவது அந்த ஏஐக்குரிய ஒரு அத்திவாரத்தை போட போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஏஐ க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி அந்த ஏஐ வந்து நம்ம கூட பேசணும்லோ. ஸோ அந்த பேசுகிறதுக்குரிய கோடிங் தான் இன்றைக்கி போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஐட்ட நம்ம ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த வைஃபை வந்து ஹேக் பண்ணி இல்லாட்டி அந்த வைஃபை வந்து ஜாம் பண்ணு சொன்னோன்னே அந்த வைஃபை வந்து நம்மளோட ஏஐ வந்து ஜாம் பண்ணிடணும், ஹேக் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரியான கோடிங்லாம் நம்ம ஓனாகவே பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளோட ஏஐக்கு ஒரு அத்திவாரத்தை போட்டுடணும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வந்து ஸ்பீச் பண்ண வைக்க போகிறோம். அதுக்குரிய கோடிங்கோட வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, நான் வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ணுறேன் கோட் எடிட்டராக. நீங்கள் வந்து சப்ளைம் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நோட் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். சரி ஏதாச்சும் ஒரு கோட் எடிட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்களா? ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் போய்ட்டு இங்கே பைத்தான்ட்டு போய்ட்டு பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் பேக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு போட்டுக்கொள்ளுங்க. ஓகேவா? ஓகே, என் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணிடுங்க. என் பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணுற அப்படின்ட்டு இல்லாட்டி இந்த ஃபைல் போய்ட்டு நியூ ஃபைல் கொடுத்துட்டு ஸோ அங்கே போய்ட்டு ஒரு .py கொடுத்துட்டு ஒரு பைத்தான் ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ஸ் இன்ஜின். இப்போ ஏஐ வந்து நம்ம கூட பேசணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ஸ்பீச் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும், ஒரு ஆடியோ ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைப்ரரி ஃபைல்லாம் இருக்குது. ஸ்பீச் இன்ஜின் லைப்ரரி ஃபைல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு PyTTSX3 PyAudioலாம் இருக்குது. நம்ம இந்த சினாரியோவில் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா PyTTSX3. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம PyTTSX3 யூஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சாச்சு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த PyTTSX3 லைப்ரரி ஃபைலை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட டெர்மினல் போங்க. ஸோ சிஎம்டி ஆக்சுவலி லினக்ஸ் யூஸராக இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே கமெண்ட் தான். ஓகேவா? ஸோ உங்களோட சிஎம்டி அதாவது டெர்மினல் போய்ட்டு பிப் இன்ஸ்டால் PyTTSX3 போட்டு நீங்கள் என்டர் பண்ணோடனே உங்களுக்கு அந்த லைப்ரரி ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். நான் ஆல்ரெடி வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் கமெண்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே நம்ம இந்த லைப்ரரி ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும் நம்மளோட ஹேக்கிங் AI.pyல. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட பைத்தானில் இருக்க கீவேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட். ஸோ நான் இந்த இம்போர்ட் கொடுத்து PyTTSX3ன்ற நம்மளோட லைப்ரரி ஃபைலை வந்து நம்ம இங்கே வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த PyTTSX3ஓட ஃபங்க்ஷன் அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாய்ஸ் இன்ஜின் தேவை. நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பீச்சுக்கு மாற்றுறதுக்கு ஒரு வாய்ஸ் இன்ஜின் தேவை. ஸோ நிறைய ஸ்பீச் இன்ஜின் இருக்குது. இப்போ சேபிஃபை மைக்ரோசாஃப்டோட ஏபிஐ அதாவது ஸ்பீச் ஏபிஐ இருக்குது, அண்ட் ஸ்பீக் இருக்குது, லினக்ஸோடது, இப்படி நிறைய இது இருக்குது. ஓகேவா? நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டோட சேபிஃபைன்ற ஒரு வாய்ஸ் இன்ஜின். ஸோ அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வேரியபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்குது, அதை ஒரு பேக்கில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டோர் பண்ணுற பேக்கை தான் வேரியபிள்னுவாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நான் இந்த இன்ஜினுக்குள்ளே இந்த இன்ஜின்னு சொல்கிற அந்த வேரியபிள்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் இன்ஜினை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன் மைக்ரோசாஃப்டோட சேபிஃபை ஏபிஐயை. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் PyTTSX3.init. ஸோ இந்த PyTTSX3ல் இருக்க இனிட்டில் இருக்க எனக்கு ஒரு வாய்ஸ் இன்ஜின் சேபிஃபை மைக்ரோசாஃப்டோட இந்த சேபிஃபை இன்ஜின் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் இன்ஜினுக்குள்ளே வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு இந்த சேபிஃபை இந்த இன்ஜின்லேருந்து எனக்கு வாய்ஸஸ் வேணும். ஓகேவா? ஸோ நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் வாய்ஸஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாய்ஸஸ்க்குள்ளே வந்து நான் இன்ஜின் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கெட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்ஜின்.கெட் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாய்ஸஸ் தான் வேணும். ஸோ வாய்ஸஸ். ஓகே, நான் இங்கே வாய்ஸஸ் வேணுட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ இந்த வாய்ஸஸை நான் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்.செட் ப்ராப்பர்ட்டி. ஸோ செட் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாய்ஸஸ். ஸோ வாய்ஸஸில் வந்து எனக்கு வாய்ஸஸ் அண்ட் ID1. ஓகே, இப்போ இந்த கோடிங் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி இந்த வாய்ஸஸில் எனக்கு வேணும். இந்த வாய்ஸஸில் வந்து நிறைய வாய்ஸஸ் இருக்குது. இப்போ மேல் வாய்ஸஸ் இருக்கும், ஃபீமேல் வாய்ஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து எனக்கு 1ன்றது இந்த ஐடி வந்து எனக்கு அதில் இருக்க மேல் வாய்ஸஸ் தான் சொல்லிட்டு எனக்கு நம்பர் 0 கொடுத்தா எனக்கு ஃபீமேல் வாய்ஸ் வரும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து மேல் வாய்ஸஸ் தான் சொல்லிட்டு நான் இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ ஐடியில் இருக்க அந்த வாய்ஸ் ஐடி 1 வந்து எனக்கு வேணும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கொண்டு இந்த இன்ஜின் டாட் செட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம், ஸ்பீச் பண்ணுறதுக்குரிய ஃபங்க்ஷன். இப்போ இவ்வளவு கோடிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீச் இன்ஜினை வந்து அலகேஷன் பண்ணது, அதாவது செட் பண்ணுறதுக்குரிய கோடிங் தான் இவ்வளவு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீச் பண்ணுறதுக்குரிய ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு பைத்தானில் வந்து டெஃப் யூஸ் பண்ணோம். ஸோ டெஃபில் வந்து ஸ்பீக்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள நான் ஒரு வேரியபிள் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் டாட் சேல வந்து எனக்கு இன்ஜின் டாட் சேல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ இருக்கணும். அண்ட் இந்த கோடியை நான் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்ஜின் டாட் ரன் அண்ட் வெயிட். ஓகே, இந்த ஸ்பீச்சுக்குரிய கோடிங் வந்து இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் நேம் அண்ட் ஈக்குவல் டு மெயின். ஓகே, இங்கே நான் ஸ்பீக்னு போடுறேன். ஸோ ஸ்பீக்னு போட்டு நம்மளோட வேரியபிள், அதாவது அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள வந்து ஓடியோன்ற ஒரு வேரியபிளை போட்டிருக்கோம். அண்ட் இந்த இன்ஜின் டாட் சே இந்த வாய்ஸஸ் வந்து எனக்கு என்ன வாய்ஸஸ் வேணும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து சொல்லணும். இந்த ஆடியோக்குள்ளே என்ன இருக்குதோ அதை தான் இந்த வாய்ஸஸில் வந்து எனக்கு வரணும். ஓகேவா? இந்த ஆடியோக்குள்ளே இப்போ வந்து எதுவும் டெக்ஸ்ட் இருந்தால் அது வந்து இங்கே வந்து சேல வந்து போயிடும். ஓகேவா? அதாவது இந்த அந்த இன்ஜின் வந்து எதை சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவில் என்ன இருக்குதோ அதை தான் இந்த இன்ஜின் வந்து வாய்ஸாக நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஆடியோ, அதாவது நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருவோம். ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணிடுறேன். ஹலோ வேர்ல்ட். ஓகேவா? நமக்கு நம்மளோட அந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? நம்ம வந்து இப்போ நம்மளோட ஏஐ வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாச்சு, நம்மளோட ஏஐக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்தாச்சு. ஆக்சுவலி இந்த கோடிங் பாருங்கள், ஒரு 12 லைன் கோடிங்லேயே ஒரு வாய்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு சிம்பிளாகவே. அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பில்டு பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு குட் மார்னிங் சொல்கிற ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து இதை வந்து நம்ம ஒரு ஹேக்கிங் கான்செப்ட், ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் கான்செப்டில் கொண்டு போவோம். அதாவது ஒரு நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஒரு நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னோன்னா அந்த நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணணும். ஒரு வைஃபையை ஜாம் பண்ணணும்னு சொன்னால் அந்த வைஃபையை ஜாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான கான்செப்டில் நம்ம வந்து போவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் எனிவேர்ட்ஸ் கொடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வெல்கம் பண்ணலாம். வெல்கம். ஓகேவா? இது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அண்ட் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வந்து வீடியோ பார்க்குறாங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்குது. அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஹேக்கிங்கில் எதுவும் ஒரு டவுட் இருக்குது. ஸோ அந்த டவுட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் போடுங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு ஹேக்கிங், இந்த டெக்னாலஜியில் எனி டவுட், இந்த ஹேக்கிங் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எனி டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணிடணும். ஸோ அது எவ்வளோ அட்வான்ஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? உங்களுக்கு புரியலைன்னு சொல்லி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க, நாங்கள் அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். ஓகே, உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பை பாய்.